வணக்கம் கதிப்பொம்மை சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்கள் எழுதிய வீடு அப்படின்ற ஒரு சிறுகதை தாங்க. வாங்க நம்ம நேராக சிறுகதைக்கு போகலாம். அண்ணன் வீட்டை விற்க போகிறானா? வக்கீல் எழுதியிருக்காரு. என் மகத்தான அண்ணன் சூறையடித்து செலவழித்து கடன் மேல் கடன் வாங்கி எல்லாவற்றையும் அழித்த பிறகு அது ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு. அதையும் விற்க போகிறானா? இல்லாட்டா கோர்ட்டில் அட்டஸ்ட் பண்ணிடுவாங்களாம். இங்கே 1000 மைலில் இருந்து கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று சாடை காட்ட முடியுமா? கத்த முடியுமா? என் கணவருக்கு விளக்கத்தான் முடியுமா? என்ன செய்ய போகிறேன்? கணவருக்கு டெலிஃபோன் செய்தேன். அவர் லேசில் கிடைத்து விடுவாரா? ஜாயின்ட் செக்ரட்டரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, முதலில் பிஏ எடுப்பான். அப்பா நான் அவரோட தாலி காட்டின பொண்டாட்டி என்று சொல்ல வேண்டும். சொன்னேன். ரூமில் இருக்காரு, பார்க்குறேன். மௌனம். சாரி மிஸ் சங்கர், அவர் கான்ஃபரன்ஸில் இருக்கிறார். அவர் வந்தவுடனே எனக்கு வீட்டுக்கு டெலிஃபோன் செய்ய சொல்கிறீங்களா? ஐ வில் டூ தட் மிஸ் சங்கர். பாழாய் போன கான்ஃபரன்ஸ், வெறும் வெட்டி பேச்சும் காஃபியும். என் வீட்டை விற்க போகிறானா? என்ன செய்வது? மேலும் கீழும் அலைந்தேன். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். பார்க்கில் சின்ன பையன்கள் பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என் வீடு விழப்போகுது, பாப்கார்ன் சாப்பிட்றாங்களே. எத்தனை நேரம் எத்தனை நேரம் டெலிஃபோனையே பார்த்து கொண்டிருந்தேன். அடித்து தொலையேன் கருப்பு பிசாசே. அடித்தது. என்ன சித்ரா? அவர்தான் வெற்றி என்ற பெரிய எழுத்தில் எழுதியிருக்கும் குருடன். உடனே வாருங்களே, வீட்டுக்கு வாருங்களே, நான் மெட்ராஸுக்கு போக வேண்டும். எதற்கு? அண்ணா வீட்டை விற்க போகிறானா? எந்த வீடு? எந்த வீடா? இது என்ன கேள்வி? எத்தனை வீடு இருக்குது? அண்ணன் வீட்டை விற்க போகிறானா? சோ என்ன சோ? பாழாய் போன மனிதரே, ஏர் கண்டிஷன் ரூமில் உட்கார்ந்து கொண்டு சிகரெட்டை புகைத்து கொண்டு சோவாம் சோ. விற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். சித்ரா, உனக்கு மூச்சு வாங்குது, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வா, அப்புறம் பேசு. விளையாடாதீங்க. சித்ரா, நிதானமாக சொல்லு. என்ன செய்ய வேண்டும்? எப்படி நிறுத்த வேண்டும்? பணம் கொடுத்து? எத்தனை பணம்? எனக்கு தெரியாது. முதல்ல விற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். தந்தி அடிங்க, ட்ரங்கால் போடுங்க, ஏதாவது செய்யுங்களேன். இன் அதர்வைஸ் உன் அண்ணனோட கடனை எல்லாம் நான் அடைக்கணும், அப்படித்தானே? அப்படித்தான். எங்கே பணம் இருக்கிறது? அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? 50,000க்கும் மேலே. அவ்வளவு ஏது நம்மிடம் இருக்கிறது? எனக்கு தெரியும். அவருக்கு சொத்துல லட்சத்துக்கு இருக்கிறது. மேலும் அப்படி நம்ம ரிஸ்க் எடுத்துக்கொள்ளலாமா? உன் அண்ணன் விவகாரம் எவ்வளோ சிக்கல் இருக்குமோ? பேசாமல் பணத்தை கொடுத்து விட்டு அந்த வீட்டை நம்ம பேரில் எழுதி வாங்கிடலாம். பணம் போகாது, வீடும் கிடைக்கும். உனக்கு என்ன, ஒரு வீடு வேணும், அவ்வளோதானே? எனக்கு அந்த வீடு தான் வேண்டும். அது என்ன அவ்வளோ ஸ்பெஷலா? ஆமாம், அப்படித்தான். இதெல்லாம் ஒரு பதிலா சித்ரா? அந்த வீடு ஒரு ஜங்க், பழங்காலத்து வீடு. மேலும் அதை மீட்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. சிக்கல் நிறைய இருக்கும். உன் அண்ணன் அதை பிரயோஜனமாக அடைஞ்ச சொத்து. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ என்னவோ? உங்களுக்கு அந்த வீடு ஜங்க், எனக்கு அது என் அம்மா அப்பா, என் குடும்ப ரத்தம். என்ன உளர்ற? வீடாவது ரத்தமாவது? பைத்தியக்காரத்தனமாக புத்தகத்தை எல்லாம் படித்து விட்டு உங்களுடன் சாமர்த்தியமாக பேச என்னால் முடியாது. பின்ன என்ன செய்ய வேண்டும்? தந்தி அடிங்க அண்ணாவுக்கு. என்ன தந்தி? தம்புரா தந்தி. ஏன் இப்படி என் மன அலைசலை அறியாமல் இழுத்து இழுத்து பேசிக்கிட்டே போகிறீங்க? உங்களால் இதையாவது செய்ய முடியுமா? எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்கோ. குமாரசாமியையும் கூட அனுப்புங்கோ. நான் கிரிஜா வீட்டில் போய் தங்கிக்கிறேன். அண்ணாவிடம் போய் மன்றாடி கேட்குறேன். எப்படியாவது விற்காமல் இருக்க வழி பண்ணுறேன். நீங்களும் தான் சண்டிகர் போகிறீங்க. தடுத்து நிறுத்த பார்க்குறேன். அதை நிறுத்த பணம் ஒன்று தான் முடியும். பணம் நான் தரேன். உன்னிடம் ஏது பணம்? பணம் நாம் தரலாம். என்ன பெண்ணே அப்படி பேசுகிறாய்? நான் தான் சொன்னல இதில் சிக்கல் நிறைய இருக்குது என்று. டெலிஃபோனில் அழ எனக்கு விருப்பமில்லை. எதற்காக அழ வேண்டும்? அந்த குப்பை வீட்டுக்காகவா? தொலைந்து போ, நான் கட்டி தருகிறேன் உனக்கு தாஜ்மஹால் போல. எனக்கு அவரிடம் அப்படி கோபம் வந்தது, உலகத்துக்கு அளவு. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாரு. நீ போனா உன் அண்ணன் உன்னை மதிக்க போகிறானா? போன வருஷம் கடன் கேட்டான், தரலன்னு எப்படியெல்லாம் பேசிவிட்டு போனான். அவனை பற்றி தான் உனக்கு தெரியுமே. உங்களுக்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. நீங்கள் அந்த வீட்டை 1 நாள் 2 நாள் தான் பார்த்துருக்கீங்க. எனக்கு அந்த வீடு வேறு. என் அம்மா அப்பா ஞாபகத்துக்கும் என் பிறப்புக்கும் என் சந்ததிக்கும் தொடர்பாக இருக்கின்ற ஒரே ஒரு சங்கிலி அது. அதுவும் போய்விட்டால் எனக்கு அந்த நாட்கள் தொடர்பு பூரா போய்விடும். அந்த வீட்டில் என்ன தான் இருக்கிறது? ஞாபகங்கள். ஞாபகங்களை ரூபா கொடுத்து வாங்க வேண்டுமா? ப்ளீஸ், இத்தனை கேள்வியெல்லாம் இப்பொழுது வேண்டாம். என் மனம் ரொம்ப அல்லல் படுகிறது. தயவு செய்து என்னை அங்கே போக விடுங்க. தடுத்து நிறுத்த முடியாவிட்டாலும் நான் வீட்டை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டாச்சு வந்துடுறேன். வீட்டை பார்க்குறதுக்கு ரூபா செலவழிக்கணுமா? ரூபா நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். என் அம்மா எனக்கு எத்தனை நகை பண்ணி போட்டிருக்காங்க. ஈஸி அனுப்புகிறேன். உடனே டிக்கெட் வாங்குங்க. வாங்குகிறேன். கோபம் இல்லையே? நிறைய கோபம். டெலிஃபோன் வைத்ததும் மார்பு படப்படுத்தது. என் கணவருக்கு அவர் மட்டும்தான் புத்திசாலி. IAS ஜாயின்ட் செக்ரட்டரி. ஒரு நாள் அவர் ஆஃபீஸுக்கு போகாவிட்டால் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும். அவருடைய உலகத்துக்கு என்னை கொத்தி கொண்டு சென்றவர். மாம்பழத்து வீட்டில்தான் என்னை பெண் பார்க்க வந்தார்கள். மூக்கு கண்ணாடி வழியாக பார்த்தார். தட் ஷி சிங் என்றார். ஹார்மோனி பெட்டி இல்லாமல் பாடினேன். அப்புறம் வீணையை கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். வாசித்தேன். முதலில் நமஸ்காரம், கடைசியாக நமஸ்காரம். அவர் அம்மா என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று என் தலைமுடியை இழுத்து பார்த்தார்கள்.
கூந்தல் நிஜம்தானா என்று சிரிக்க வைத்து பல்லெல்லாம் சரி பார்த்தார்கள். நான் அப்பொழுது அழகாக இருந்தேன். என் அம்மா இருந்தாள். அப்பொழுது என் அப்பா விட்டுவிட்டு போன சொத்து மிச்சம் இருந்தது, பெரிய வீடும் நிலப்புலன்களும். குதிரை வாங்குவது போல என்னை வாங்கி கொண்டு சென்றார்கள். அவர் குணம் எப்படி, என் குணம் எப்படி? இந்த வித்தியாசங்கள் எல்லாம் கல்யாணம் ஆன பிற்பாடு அவர்களே தீர்த்து கொள்ளட்டும். இருட்டில் வைரங்கள் ஜொலித்தால் மட்டும் போதுமா? வேதனைகள், ஏமாற்றங்கள் எல்லாம் ஜொலித்தால்? இவற்றை பற்றியெல்லாம் என்ன கவலை? என் கணவர் உலகம் வேறு. அவருடைய போலீஸ் சிநேகிதர்களுடன் நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேச வேண்டும், கார் ஓட்ட வேண்டும், பார்ட்டிகளில் கிளாஸில் திரவங்கள் ததும்ப வேண்டும். எனக்கென்று தனி ஆசைகள், தனி குணங்கள் இருக்கலாம் என்று அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. நான் சித்ரா இல்லை, மிஸ் சங்கர். பெண் இல்லை, மனைவி. எனக்கு எவ்வளவு சின்ன சின்ன ஆசைகள். செருப்பு போட்டுக்கொள்ளாமல் சன்னமாக மணலில் நடக்க வேண்டும். தெருவில் விற்கின்ற ஆளுட்டியை வாங்கி சாப்பிட வேண்டும். நோட்டு புத்தகத்தில் சின்ன சின்னதாக பாட்டுகள் எழுத வேண்டும். அப்புறம் அந்த ஆசை, அதை பற்றி என்ன இப்பொழுது என் வீடு மாற்றப் போவதை நிறுத்த வேண்டும். அதுதான் தற்போதைய பரிபூரண ஆசை, வெறி. பிடிவாதம் பிடித்து ரயில் ஏறி 2 நாள் நிம்மதி இல்லாமல் பயணம் செய்து சென்னைக்கு வந்துவிட்டேன். குமாரசுவாமி 3rd கிளாஸிலிருந்து பயபக்தியுடன் வந்து, எங்கம்மா, கிரிஜாம்மா வீட்டுக்கா என்றான். இல்லை குமாரசாமி, நேராக என் அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டும். ஐயா நேரா உங்களை கிரிஜாம்மா வீட்டுக்கு? ஐயாவை மற, இது அம்மா ஊர், அம்மா சொல்படி தான் நடக்கணும். சரிம்மா. டாக்ஸியில் ஏறி தியாகராய நகருக்கு செல்கையில் என் மனம் அலைந்தது. அண்ணன் என்ன லட்சணம் பண்ண மாட்டான். போன வருஷம் வீட்டில் வந்து தொங்கின, அப்போ ஹெல்ப் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காதே என்று சொல்லப் போகின்றான். அதற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றேன்? நீங்கள் எல்லாம் பணக்காரங்க, நான் ஏழை என்று தனிப்படுத்தி பேசுவான். அண்ணா, எனக்கு சுதந்திரம் இல்லடா என்று சொன்னால் நம்புவானா? அப்புறம் மண்ணியை எப்படி நேராக பார்க்க போகிறேன்? அந்த 3 குழந்தைகளும். டாக்ஸியை நிறுத்தி 3 பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வாங்கி கொண்டேன். மனுஷனே மூழ்கிறான், வீட்டை காப்பாற்ற வந்துட்டாலாம். அண்ணா, அப்படி இல்லைடா, என்ன உனக்கு தெரியாதா? நம்ம எல்லோரும் சின்ன வயசில் விளையாடவில்லையா? நான், நீ, அவன் பெயர் என்ன? ராஜு. எல்லோரும் ஊஞ்சலில் ஆடவில்லையா? என்ன தெரியாதா? நீ எப்போவாவது கண்ணெடுத்து பார்த்தியா என்ன? வீடு போகிறது என்று மட்டும் வருகிறாயே. போன தடவை நான் டைஃபாய்டில் படுத்துக்கிட்டு இருந்தேனே, ஒரு கார்டு எழுதுனியா? எனக்கு அது தெரியவே தெரியாதுடா. அப்புறம் லலிதா வந்து சொன்னபோது தான் தெரியும். அண்ணா, நான் புகுந்த எடுத்து சூழ்நிலை வேறு விதமானது என்று எப்படி உனக்கு சொல்லி விளங்க வைக்கப் போகிறேன்? பயமாக இருக்கிறதே. வீடு ஏலம் போகிறதான் வந்து விட்டாலாம். தேட்டரை தாண்டி எங்கள் தெருவில் திரும்பியது டாக்ஸி. எங்கள் தெரு இதோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு. மெல்ல நெருங்கியது. பயமாயிருந்தது. இது என் வீடு, என் வீடு. நிறுத்தப்பா, எவ்வளவு பெரிய வீடு, என் வீடு. எத்தனை வருஷம் கழித்து பார்க்கின்றேன். என்ன இது? வாசலில் செங்கல் தடுப்புகள், போர்டு, லக்ஷ்மி கமர்ஷியல் இன்ஸ்டியூட், பெண்களுக்கு தனி கிளாஸ், அப்புறம் ஒரு டீ கடை. என் வீட்டு முகாம் எங்கே? வாசல் எங்கே? குமாரசாமி, உள்ளே போய் பாரு. என்னை எல்லோரும் கவனித்தார்கள். எவ்வளவு அந்நிய முகங்கள். கமர்ஷியல் இன்ஸ்டியூட்டின் டைப்ரைட்டர் என் இதயம் போல வெடித்து கொண்டிருந்தது. பெண்ணே, சுறுசுறுப்பாக டைப்படி, கல்யாணம் செய்து கொள்ளாதே. குமாரசாமி வந்தான். அவங்க இல்லைங்களாமே. ஒருவன் வெளியே வந்தான். யார் வேணும் உங்களுக்கு? இந்த வீட்டு சொந்தக்காரன் கேசவன், ஜி கேசவன். ஆள் போய். என்ன போய்? எங்கே போய்? நீங்கள் யாருமா? மற்றொருவன். நான் இந்த வீட்டு சொந்தக்காரர் கேசவனோட சிஸ்டர். கேசவன்? ஓ கேசவன், அவர் 3 நாள் முன்னாடியே இந்த இடத்தை விட்டு போயிட்டாரே என்றது ஒரு கீச் குரல். அப்போ இந்த வீடு வித்தாச்சி, நம்ம சுகுணா பிக்சர்ஸ் ரெட்டி வாங்கியிருக்காரு. நீங்கள் இளந்தலைவன் பார்த்தது இல்லையா? வித்தாச்சா? எப்போ? விற்கல, மூழ்கி போச்சு கடன்லன்னு சொல்கிறாங்க. இப்போ யார் இருக்கா இதில்? காலியாக தான் இருக்குது, வெள்ளையடிச்சிட்டு இருக்காங்க என்றான் குமாரசாமி. குமாரசாமி இரு என்றேன். டாக்ஸி நிற்கட்டும். நான் மெதுவாக உள்ளே நுழைந்தேன். என்னுள் நினைவுகள். அழக்கூடாது, அடக்கிக்கொள். வீடு என்றால் வீடு. வாசலில் இந்த இடத்தில் ஈட்டியாக கேட் இருக்கும். இந்த வரண்டா நீளமாக இருக்கும். எத்தனை கிரிக்கெட் ஆடியிருக்கிறார்கள் இங்கே அண்ணாவும் அவர் சிநேகிதர்களும். திண்ணை எத்தனை பேர் தண்டசோறு சாப்பிட்டு விட்டு உறங்கியிருக்கிறார்கள் இதில். அப்புறம் ரேடி, இதில்தான் அப்பாவை கிடைத்துவிட்டு எல்லோரும் அலறினார்கள். அப்புறம் அம்மா, பெரிய பாட்டி. அம்மா அம்மா அழக்கூடாது, ஜாயின்ட் செக்ரட்டரி பொண்டாட்டி நீ. தயக்கத்துடன் மேலே நடந்தேன். காலியாக இருந்தது ஹால். ஓரமாக ஒரு ஏணியும் ஒரு டிஸ்டம்பர் டப்பாவும் கிடைக்கிறது. கூடம், இதில் நான் பரதநாட்டியம் பயின்றேன். சலங்கை ஒலித்தது. கோலாட்ட கழி தரையில் எதிரொலித்தது. பாட்டுவாதியார், வீணைவாதியார், நாட்டியம். அவள் பெயர் என்ன? சுகுணா சுந்தரி. வெற்றிலையின் முதுகு நரம்பை எவ்வளவு சாமர்த்தியமாக கிழிப்பாள். அப்புறம் ஊஞ்சல்.
ஊஞ்சலின் கொக்கி மட்டும் தெரிந்தது. என் மனதில் ஊஞ்சல் தொங்கியது, ஆடியது. நானும் கேசவனும் ரயில் விளையாட்டு விளையாடியது. வலது பக்கம் சமையலறை, ஐயருடன் ரகசிய ஒப்பந்தம், மோர் சாதத்துக்கு சர்க்கரை. வருஷங்கள் பின் சென்று தித்தித்தது. இடது பக்கம் இருட்டு அறை, அதில் இருந்த இரும்பு பெட்டி எங்கே? அதன் கைப்பிடியில் செதுக்கியிருந்த விண்கல வீரர்கள் எங்கே? பின்கூடம், தாழ்வாரம், கொட்டகை, அதில் கட்டியிருந்த வெள்ளை பசு, அதன் கண்களின் அழகு, அந்த புத்தம் புதிய கன்றுக்குட்டி, என் மானசீகத்தில் அதன் அம்மா. மறுபடியும் கூடத்துக்கு வந்தேன். அந்த படங்கள் எல்லாம் எங்கே? என் அப்பா விசிறி மடிப்பும் பெரிய லங்கோடும் கெடிகிற சங்கிலியுமாக நிற்பார். அப்புறம் ரவிவர்மனின் கேரளத்து அழகிகள், கலிங்க நர்த்தனங்கள், ஜரிகையால் அலங்கரிக்கப்பட்ட ராமர், அவர் பக்கத்தில் சீதையின் ரோஸ் கலர் புடவை. பெரிய கண்ணாடி இருக்குமே, அதில் நான் 18 வயதில் தெரிவேனே. அப்புறம் இந்த மூலையில்தான் அந்த பழைய காலத்து MHV கிராமஃபோன் இருக்கும். அதை திறந்தால் ஒரு தனிப்பட்ட வாசனை அடிக்கும். பெட்டி பெட்டியாக ராமானுஜ ஐயங்கார் பிளேட் இருக்கும். கூடத்தில் இருந்து மாடி அறைக்கு செல்லும் மரப்படிகள் வழவழவென்று கைப்பிடி. நீ எல்லாம் இந்த மாதிரி சறுக்கக்கூடாது, உனக்கு வயசாயிடுச்சு என்று அம்மாவின் குரல் அந்த ஹாலில் எதிரொலித்தது. மாடி ஏறினேன். அப்பா எப்பொழுதோ ஜில்லா போர்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அவருக்கு அளித்த வரவேற்பு பத்திரங்கள் இதோ இந்த பால் சுவரில்தான் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கும். தங்க எழுத்தில் பொய்கள். அப்புறம் இந்த அலமாரியில் புத்தகங்கள் இல்லை. ரத்தினாபுர ரகசியம் 8 வால்யூம்கள். குதிரைகள் வருகின்றது, அவர்கள் சந்தித்து செல்கின்றார்கள், கத்தியால் குத்திக் கொள்கிறார்கள். என் ரத்தம் உறைகிறது. ரங்கராஜுவின் ராஜம்பாள். இங்கே சோபா போட்டிருக்கும். அந்த கதவை திறந்தால் மொட்டை மாடிக்கு போகும் படிகள் தெரியும். திருட்டுத்தனமாக போவோம். படிகள் தெரிந்தனர். மெதுவாக மொட்டை மாடிக்கு சென்றேன். ஒரு தகர ஷெட் இருக்குமே, இன்னும் இருக்கிறதா? இதில் தான் கண்டாமுண்டா சாமான்களை எல்லாம் போட்டிருக்கும். புதியல போல. இதில் வினோதமாக தேடுவோம் நாங்கள் இருவரும். ஒளிந்து கொள்ள எவ்வளவு பத்திரமான இடம்! இந்த உலகத்தின் உண்மையிலிருந்து ஒளிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள. அந்த தகர ஷெட்டுக்கும் கரை சுவருக்கும் இடையே ஒரு ரகசிய இடம், எங்கள் 2 பேருக்கும் மட்டும் தெரிந்த இடம். மெதுவாக நான் அதை அணுக அணுக என் வயதின் வருடங்கள் உதிர்ந்து அந்த 18 வயது மறுபடியும் அடைந்தேன். எவ்வளவு ரகசியமான, ஒருவருக்கும் தெரியாத இடம். நானும் அவனும் மட்டும்தான். நானும் ராஜுவும். சித்ரா, சொல்லு, நான் உன்னை தொடலாமா? தொடு. தொட்டான். கால் ஒடிந்த சோபா, பெட்பேன், உபயோகமில்லாத நாற்காலிகள், நடைவண்டி, தகரட்டின் எல்லாவற்றையும் விளக்கினேன். அந்த கரை சுவர் தெரிந்தது. அந்த எழுத்துக்களும் தெரிந்தனர். அதில் அவன் அன்று ஆணியால் கிறுக்கினானே, இருக்கிறதா? சித்ரா, நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகின்றேன். ராஜு. 2 வாசகங்கள் மட்டும், ஒரு காவியம். அம்மா இல்லை, அப்பா இல்லை. அண்ணன் எங்கிருக்கின்றானோ தெரியவில்லை. ராஜுவும் இல்லை. அவன் சுவரில் எழுதின கிறுக்களை பார்க்க 1000 மைல் பயணம் செய்து வந்து மொட்டை மாடியில் தனியாக சற்று நேரம் நின்று அழுதேன். சுஜாதா அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை அப்படின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட சிறுகதை தாங்க இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி.